ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான டே. நம்ம எங்கே இருக்கிறோம், அதாவது நான் மட்டும் இல்லை உங்களையும் தான் சேர்த்து கூப்பிட்டு போகிறேன். ரொம்ப பழமையான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அதாவது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கல்லணை டேமுக்கு வந்திருக்கோம். கல்லணை டேமை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு டேம், அதாவது 1500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு டேம். இந்த டேமை பற்றி நான் ஸ்கூலில் வச்சுருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் இந்த டேமை விசிட் பண்ணதே இல்லை. ஸோ இன்றைக்கி என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த டேமை விசிட் பண்ணலாம். வாங்க இன்றைக்கி நம்ம கல்லணை டேமை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த கல்லணை டேமுக்கு வர்றதுக்கு சூப்பராக கார் பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம காரை அப்படியே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே கல்லணை போர்டு பார்க்குறீங்களா, ஸோ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே தான் நம்ம காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே நம்ம உள்ளே நடக்கிறோம். ஸோ கல்லணை டேமுக்கு நடந்து போகிற வழியிலே ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மாஸ்க் இருக்குது, ஒரு பள்ளியாசல் இருக்குது. அதை தாண்டி தான் மக்கா மசீதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை தாண்டி தான் நம்ம உள்ளே அப்படியே நடக்கிறோம். ஸோ நீங்கள் இங்கே வந்து இன்னொரு விஷயம் பார்க்கலாம். கரிகால சோழ மணிமண்டபம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து கரிகால சோழனோட மணிமண்டபம் இருக்குது. ஸோ நமக்கு டைம் இருந்துச்சுன்னா முடிஞ்சால் உள்ளே போய் பார்க்கலாம். இதுதாங்க வந்து கரிகால சோழ மணிமண்டபம். ஸோ அந்த கரிகால சோழ மணிமண்டபத்தை தாண்டினோடனே ஸோ கல்லணை டேமோட ஏரியா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டேமுக்கு என்ட்ராகிற இடத்துல பாருங்கள். ஸோ யானை மேலே வந்து ராஜராஜ சோழன் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்குது. ஸோ இதுதாங்க டேம் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ நம்ம டேம் மேலே தான் வந்து இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம். இங்கேருந்து பார்க்கும்போதே தூரத்தில் தண்ணி கிடக்கிறது நல்லா பார்க்க முடியுது. ஸோ வாங்க அப்படியே நம்ம டேமுக்குள்ளே நடந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து டேமுக்கு போகிற பாதை, அதில் தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். இங்கே வந்து எந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுமே இல்லை. ஸோ நான் கூட ஏதாவது என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குன்னு நினச்சேன். அந்த மாதிரி எந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் இல்லை. நீங்கள் உங்களோட வெஹிக்கிள்ஸை மட்டும் பார்க் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து டேமுக்கு வாக் பண்ணிடலாம். ஸோ இந்த டேமில் வந்து என்ன தண்ணி ஓடுதுன்னா காவேரி ஆறு தான். என்ட்ரன்ஸ்லேயே காவேரி ஆறுன்னு போட்டிருக்காங்க. ஸோ டேம் என்ட்ரன்ஸில் பாருங்கள் 2 நந்தி இருக்குது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த காலத்துலேயே வச்ச நந்தியாக தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு நல்ல வியூ. அதாவது இந்த கல்லணை டேம் பார்த்திங்கன்னா அந்த 1500 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க. அதாவது ஹைட்டில் கிடையாது, வாஸ்ட் ஏரியா, ரொம்ப ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ணியிருக்குது. ஸோ இந்த டேமில் ஒரு சைட் ஆஃப் த போர்ஷனில் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் தண்ணி ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான வியூ காட்டுறா. ஸோ என்னோட சேர்ந்து இன்றைக்கி நீங்கள் இந்த கல்லணை டேமுக்கு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. பாருங்கள், ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான டேம் கட்டியிருக்காங்க. அதுவும் கரிகால சோழனால் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப இன்றைக்கி வரைக்கும் ஆச்சரியமூட்டுற ஒரு விஷயம். காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதாங்க டேமோட வியூ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டைரக்ஷனில் கட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆர்ச் டேமு, இந்த ஆர்க்லாம் வந்து பாருங்கள் அந்த காலத்திலே கட்டினது தான். அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்து இதை வந்து ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. தண்ணி மட்டும் செமையாக கிடக்குதுங்க. தண்ணிக்கு வந்து இங்கே பஞ்சமே இல்லை. ஸோ காவேரி ஆற்றோட தண்ணி இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த சைடு டேமு, அதாவது இந்த சைடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி ஸ்டாக் வச்சுருக்குறாங்க. ஸோ அது ஓடி இந்த சைடு வருது. அதை தான் நம்ம இங்கே இதில் பார்க்குறோம். ஸோ அந்த டேம்லேருந்து பாருங்கள், இந்த டேமோட ஸ்பெஷலே வந்து தண்ணி ஓடுற இடம் வந்து ஸ்டெப்பாக கட்டியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சிலர் வந்து குளித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. நல்ல ஒரு கிளைமேட். இன்றைக்கி வெயிலே கிடையாது, செம காற்று. அதுலேயும் பாருங்கள், உங்களுக்குமே இந்த சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த தண்ணி வந்து அப்படியே வடிகிற சத்தத்தை பாருங்கள், அப்படியே சிலுன்னு இருக்குது. இதுதாங்க டேமோட ஒரு சைடோட கம்ப்ளீட் வியூ. அதாவது அந்த ஃபுல் லென்த்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே பாருங்கள். ஸோ இந்த டேமுக்கு மேலே 2 வீலர்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி ஆட்டோ, காரு இதெல்லாம் அலோடு கிடையாது. நீங்கள் வந்து பார்க்கிங்லேயே போட்டுருணும். ஸோ 2 வீலர்ஸில் நியர்பையில் உள்ளவங்க யாராவது 2 வீலரில் வந்து என்ஜாய் பண்ணாலுமே இது நல்லா தான் இருக்கும். நல்ல ஒரு குளிர்ச்சியான பகுதி. ஸோ இந்த கல்லணை டேம், கொள்ளிடம் ஆறு இதெல்லாம் வந்து தமிழில் வந்து நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான். அந்த இடங்களை பற்றி நம்ம நிறைய பேர் தமிழில் படிச்சிருப்போம். ஸோ டேமில் ஒரு சைடில் வந்து தண்ணி தேக்கியிருப்பாங்க. இதுதான் வந்து தண்ணி திறந்து விடக்கூடிய இடம். இப்போ வந்து ஸ்லோவாக திறந்துருக்காங்க, அதாவது கொஞ்சமாக திறந்துருக்காங்க. ஸோ அந்த கொஞ்சத்தில் வந்து வர தண்ணியை தான் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். இதில் ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டெப்பாக தான் தண்ணி விழும். ஸோ இந்த டேம்லேருந்து திறந்து விட்ட தண்ணி இப்படி தாங்க இந்த கரையில் தான் ஓடணும். ஸோ இப்படி தான் ஓடணும். இப்போ வந்து அந்த அளவுக்கு ஹெவியான தண்ணி இல்லாதனால
கொஞ்சம் இடங்கள் வந்து அப்படியே செடி இதெல்லாம் முளைச்சிருக்கு. ஸோ ரெய்னி சீசனில் பார்க்குறதுக்கு உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும் இந்த டேமு. ஸோ டேமோட ஹைட்லாம் வந்து அவ்வளோ ஜாஸ்திலாம் கிடையாது. ஒரு நார்மலாக வந்து நம்ம வந்து ஒரு ரிவர் மேலே பிரிட்ஜ் கட்டுவோம்ல, அந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து இந்த பார்ட்டிஷன்ஸு, இந்த தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப வந்துடக்கூடாதுங்கிறதுனால அந்த ஊட அந்த பிரிட்ஜுக்கு அடியில் பாருங்கள், அந்த ஒவ்வொரு ஆர்க்கு அடியிலையும் 2 பார்ட்டிஷன் போட்டு அந்த 2 பார்ட்டிஷன் வெளியே தண்ணி வருது. அதுக்கப்புறமும் ஸ்டெப்பாக தான் வருது. இதுதாங்க கல்லணை டேமோட ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். டேமோட இன்னொரு பகுதி இதில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், அந்த டேம் தண்ணியிலேருந்து வரும்போது அதை வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த ஃபோர்ஸ் குறைஞ்சிரும். இந்த டேம்லேயே பாருங்களேன், இந்த ஒரு இடத்துல பெயிண்ட் போயிருக்குது. அதிலே நம்ம வந்து பழைய ஸ்ட்ரக்சரை பார்க்க முடியுது. அதாவது ஒரு கல் கலந்த ஒரு சிமெண்ட்டு அந்த இதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ வந்து இதுதாங்க இந்த கல்லணை டேமோட பழமையான ஒரு விஷயம். ஸோ இப்போதைக்கு கல்லணை டேமில் வந்து நல்லாவே தண்ணி இருக்குது. மொத்தத்தில் இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து இந்த ஆர்க் தான். ஆர்க்கு அதுக்கப்புறம் கீழே உள்ள டிவிஷன்ஸு. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து இந்த தண்ணி திறக்கக்கூடிய இந்த கண்ட்ரோல் ரூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது கூட பார்த்தாலே தெரியுது, கொஞ்சம் ஒரு பழைய மாடலில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரெனோவேட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் பாருங்கள், இந்த ஆர்க் டேம் அதுக்கு கீழே உள்ள ஃபவுண்டேஷன்ஸ் அதுதாங்க மேட்ரு. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நினச்சி பார்க்குறக்கே பிரம்மாண்டமாக தாங்க இருக்குது. ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு பிளானிங்கோடு கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பிரமிப்பான ஒரு விஷயந்தாங்க. ஸோ டேமை பார்த்ததே வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு. ஸோ இந்த டேமை வந்து ரொம்ப நாள் நான் பார்க்கணுன்னு நினச்சது. நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், படிக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தாச்சு. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டேமோட வரலாறே வந்து ஒரு தமிழருக்கு வந்து ஒரு பெருமிதமான ஒரு விஷயம். அதுக்காண்டியாவது நீங்கள் வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேமை வந்து கட்டாயம் விசிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த தஞ்சாவூர் திருச்சி சைடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த கல்லணை டேமை விசிட் பண்ணுங்கள். இந்த டேமுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் வேறு இருக்குது. ஸோ அந்த பார்க்கில் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் விளையாடக்கூடிய இடம் இருக்குது. அந்த பார்க் உள்ளக்கூடியே வந்து இந்த தண்ணி ஓடுற இடத்துக்கு எல்லோரும் வராங்க. ஸோ இந்த டேமில் இருந்து ஓடி வர தண்ணியில் வந்து நிறையா பேர் குளித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திறந்து விடலை, இந்த கசிவுற தண்ணி தான் வருது. அதனால் சின்ன தொட்டி பாருங்கள், அவங்க நிற்கிற அளவுக்கு தான் இப்போதைக்கு தண்ணி இருக்குது. அதில் நல்லா வந்து ஜாலியாக நீச்சல் அடித்து குளித்து வச்சு என்ஜாய் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. மெயினாக வந்து இங்கே நிறைய போர்டு போட்டிருக்காங்க, யாருமே உள்ளே இறங்கிறாதீங்க, ஆழம் ஜாஸ்தி இருக்குது. அதாவது நமக்கு வந்து வாஸ்ட் ஏரியாவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இதோட ஆழம் தெரிய மாட்டேங்குது. பட் இதோட ஆற்றோட ஆழம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. யாரும் கீழே இறங்காதீங்கன்ட்டு அங்கே எல்லா பக்கமே போர்டு வச்சுருக்காங்க. ஸோ யாருமே வந்து இறங்கிறாதீங்க. என்ட்ரன்ஸில் நம்ம நுழையும் போது இந்த ராஜராஜ சோழனோட சிலை, அதாவது யானை மேலே உட்காந்துருக்கிற ஒரு கம்பீரமான சிலையாக நம்ம அந்த சைட்லேருந்து பார்த்தோம், தெளிவாக தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கார்டனுக்கு இந்த சைடு வந்து எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த சிலையோட மெயின் மேட்ரே பாருங்கள், கீழே எழுதியிருக்காங்க, கல்லணை கட்டிய சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தான் அப்படின்னு அதிலே போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காண்டி தான் வந்து இந்த டேமை கட்டினது யார் அப்படிங்கிறது எல்லா காலத்துலேயும் தெரியணும் அப்படிங்கிறக்காண்டியே கீழேயே போட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து இப்போ டேமை வந்து தெளிவாக பார்த்துட்டு இப்போ வந்து கரிகால் சோழன் மணிமண்டபத்துக்குள்ளே போகிறோம். ஸோ நம்ம வரும்போதே பார்த்தோம் அந்த மாஸ்க்கு, அந்த பள்ளியாசலுக்கு அடுத்து தான் வந்து கரிகால் சோழன் மணிமண்டபம். ஸோ இதுதாங்க என்ட்ரன்ஸு. ஸோ இந்த மணிமண்டபத்துக்குள்ளே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கரிகால சோழன் வந்து யானை மேலே இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சிலை. இது வந்து பெயிண்டிங்காக இல்லை வெண்கல சிலையான்னு தெரியல, பட் வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இந்த மணிமண்டபத்தில் மெயினாக இருக்கிறதே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே இந்த யானை மேலே உள்ள கரிகால சோழன் தான். அப்புறம் வந்து சுற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவ் ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க, நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் பாருங்கள், பேரரசன் கரிகாலன். ஸோ கரிகாலன் இப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வரைதல் இருக்குது, அதை பற்றி வரைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த டைனாசிட்டி இங்கே வரைக்கும் இருந்திருக்கு அப்படிங்கிறத இதில் காட்டுறாங்க. அவங்களோட படைகளுமே இதில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், உறையூர் சித்திர மண்டபம். உறையூரில் உள்ள மண்டபம் எப்படி தான் இருந்துச்சுங்கிறது எல்லாமே வந்து ஒரு பெயிண்டிங் தான். பருவ காற்றை அறிந்து கடலையும் வசப்படுத்தி ஆட்சி புரிந்தது. ஸோ பாருங்கள், கடல் சீற்றம், அதாவது கடலில் உள்ள சீற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. அதாவது எல்லாமே டிராயிங்ஸ் தான். இதுதான் கல்லணை உருவாக்குதல். ஸோ கல்லணை டேமை வந்து எப்படி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு இது தான். ஸோ இதில் நல்லா தெரியுது பாருங்கள், காவேரி பெருக்கம், அதனால் கல்லணை திட்டமிடுதல். ஸோ காவேரி வந்து நிறைய தண்ணி வெள்ளப்பெருக்கு வருந்திருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கல்லணை டேமை கட்டணுன்ட்டு திட்டம் போட்டிருக்க மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோவில் நமக்கு இந்த டேமை பற்றி கொஞ்சம் தெரியுது. கொள்ளிடம், அதுக்கப்புறம் காவேரி, அது காவேரிக்கு இந்த சைடு உறையூர் இருக்குது, வெண்ணியாறு, இது எல்லாத்துக்கும் நடுவில் தான் இந்த கல்லணை டேம் கட்டியிருக்காங்க. ஸோ கல்லணை டேமுக்கு வந்து பல யானைகள் பல கற்களை வச்சு கட்டியிருக்காங்கங்கிறது சூப்பராக இதில் காட்டியிருக்காங்க.
ஹிஸ்ட்ரியை வரைஞ்சி அதை வந்து இந்த பெயிண்டிங்கில் இந்த மணிமண்டபத்தில் சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ திருப்பி நமக்கு வந்து இந்த மணிமண்டபத்தில் சென்டரில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு கம்பீரமான யானை, அது மேலே கரிகால சோழன் வந்து நல்லா ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறது தான். இந்த மணிமண்டபத்தோட பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து அந்த கல்லணை டேமை பார்க்கலாம். அந்த மணிமண்டபம் வந்து அந்த கல்லணை டேமோட கரையில் தான் இப்போ கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த சுற்றி அந்த தண்ணியோட சவுண்டு வந்து இந்த மணிமண்டபத்தில் நல்லாவே கேட்குது. ஸோ இது வந்து மணிமண்டபத்துலேருந்து நம்ம வந்து பேக் சைட்லேருந்து பார்க்குறோம். இது ஒரு நல்ல ஒரு வியூ. இதில் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் கல்லணையில் வந்து லைட்டாக அந்த கீழே உள்ள லெவலில் திறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி மட்டும் ஸ்லோவாக கசிஞ்சிக்கிட்டு இருக்குது. மிச்ச இடம் எல்லாமே ட்ரையாக தான் இருக்குது. பாருங்கள், இது வந்து கொள்ளிடம்க்கு மேலே உள்ள டேமு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது காவேரிக்கு மேலே, இப்போ வந்து நம்ம கொள்ளிடம்க்கு மேலே உள்ள பார்க்குறோம். ஸோ அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பிரிட்ஜ் தெரியுதா? அந்த பிரிட்ஜ் வழியாக தாங்க நம்ம இன்றைக்கி இந்த இடத்த நம்ம ரீச் பண்ணோம். இப்போ நம்ம வந்து இந்த மணிமண்டபத்துலேருந்து அப்படியே கிளம்ப வேண்டி தான். ஸோ என் கூட சேர்ந்து கல்லணை டேம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே சந்திப்போம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பை.